Question number 2. Company has entered into lease agreement for its retail store on 1st April 2011 for a period of 10 years. A lease rental 56,000 per annum is payable in arrears. The company recognized lease liability of 351,613 at inception using an incremental borrowing rate of 9.5% per annum as at 1st April 2011. As per the terms of lease agreement, the lease rental shall be adjusted every 2 years to give effect inflation. As per the terms of lease agreement, the lease rental shall be adjusted every 2 years to give effect on inflation as per the inflation cost. Index as notified by the income tax department shall be used to derive the lease payments. Inflation cost index was 280 for financial year 2011-12 and 301 for financial year 13-14. The current incremental borrowing rate is 8%, so the necessary journal entry at the beginning of the year third to account for change in lease. கேள்வி என்ன கம்பெனி வந்து சரி நான் உங்களுக்கு அதை தமிழ்ல சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினின் மெயின் கான்செப்ட் லீஸ் பேமெண்ட் லிங்க்டு டு இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன். அப்போ இண்டெக்ஸோட லிங்க் ஆயிருக்குன்னு தான் முக்கியமான. அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குது? லீஸ் கமெண்ட் ஆனது ஏப்ரல் 2011. லீஸ் டேர்ம் வந்து 10 years. ஆனுவல் ஃபீஸ் வந்து 56,000 செலுத்தணும். பேமெண்ட் இன் அரியர் ஒவ்வொருவோட முடிவுலேருந்து அது பேமெண்ட் சொல்கிறாங்க. இப்போ எண்ட் ஆஃப் தி இயர் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து 9.5%. இட் இஸ் ஒரிஜினலு. இனிஷியல் லீஸ் லைபிலிட்டி ரெகக்னைஸ் 351,613 அவனே கணக்கில் கொடுத்துட்டான். ரெண்ட் இஸ் ரிவைஸ்டு எவ்ரி 2 years பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். இப்போ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டான்? 280. 11 13-14 301. அதாவது இயர் 3 ஆரம்பத்தில் ரெண்ட் ரிவைஸ் ஆகும். இப்போ ஸ்டெப் 1 வந்து வை 56,000 பிகம்ஸ் 60,200. 56,000 வந்து 60,200 எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கால்குலேஷன் 56,000 ரூபாய் அப்படின்றது 280 இண்டெக்ஸுக்குனா 301க்கு எவ்வளவு? இவ்வளவு சிம்பிள். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. You will get an answer. Calculator யூஸ் பண்ணால் you will get an answer. So 56,000 into 301 divided by 280. So you will get a 6,200. But 6,200 எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இதனோட மீனிங் என்னன்னா இன்ஃப்ளேஷன் அதிகரித்ததால் லீஸ் ரெண்டும் அதிகரிக்கிறது. எப்படி? அதாவது இந்த இன்க்ரீஸ் ஒரு வேரியபிள் லீஸ் பேமெண்ட்டோட லிங்க் ஆயிருக்குங்களவா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இண்டியஸ் 160 என்ன சொல்லிக்கிறது? லீஸ் பேமெண்ட் தட் டிபெண்ட் ஆன் இண்டெக்ஸ் ஆர் rate or initially measured using the index rate at the commencement date. அதனால் ஆரம்பத்தில் இண்டெக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 280 வைத்து லீஸ் லைபிலிட்டி கால்குலேட் செய்யப்பட்டது. பின்ன இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆனதுனால லீஸ் லைபிலிட்டி ரீமெஷர் செய்ய வேணும். ஏன் ஸ்டெப் 3ல அதாவது ஏன் பிகினிங் இயர் ரீமெஷர்மெண்ட் பண்ணணும்னா முதல் 2 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. கணக்கில் என்ன சொல்லிக்கிறோம்? எவ்ரி 2 years. அப்போ எவ்ரி 2 yearsனா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது. அப்போ தேர்ட் இயர்ல இன்க்ரிமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆரம்பத்தில் புதிய இண்டெக்ஸ் கிடைக்கிறது. அப்போ இயர் 3ல தான் அந்த இண்டெக்ஸ் போகுது. அதனால ரிமைனிங் லீஸ் பேமெண்ட்ஸ்ல மாற்றம் பெறுகின்றன. எப்படி? ரிமைனிங் பீரியடு சார் இயர் 3 டு இயர் 10. அப்போ எத்தனை வருஷம் சார் இருக்குது? 8 வருஷம் இருக்குது. அப்போ நியூ ஆனுவல் பேமெண்ட் வந்து 60,800 ரூபாய். சாரி 60,200 into 8 years. ஃபியூச்சர் பேமெண்ட்டை ப்ரெசன்ட் வேல்யூ செய்யணும். என்ன செய்யணும்? இங்கே ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின்ல கரண்ட் இன்க்ரிமெண்டல் ரேட் 8% கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம 8% செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இண்டியஸ் 116(43) படி லீஸ் பேமெண்ட் ஆனது இண்டெக்ஸ் ரேட் சேஞ்ச் காரணமாக இருந்தால் லீஸ் லைபிலிட்டி ரீமெஷர் செய்யும் பொழுது ஜென்ரலி ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரிஜினல் ரேட் வந்து 9.5%. எனவே 8% யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி 9.5% யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின் மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். அப்போ ஸ்டெப்பு 8 பேமெண்ட் இன் ப்ரெசன்ட் வேல்யூ இயர் 3லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 60,800.
9.5% டிஸ்கவுண்ட் ரேட். 5 to 8. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு தேவையில்லை, அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் ஆகுது. இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது 9.5% போகணும். இதுதான் இந்த கொஸ்டின் முக்கியமான பாயிண்ட். 8 ஸ்டெப் 8 பேமெண்ட் இன் ப்ரெசென்ட் வேல்யூ நீங்கள் போடணும். அதுதான் 3லேருந்து 10 வரைக்கும். அப்போ 60,800 போடணும், 9.5% போடணும். அப்படி போட்டால் இவள் கேட்ட ப்ரெசென்ட் வேல்யூ 3,27,127 ஸோ ரிவைஸ்டு லீஸ் லைபிலிட்டி 3,27,127 வந்துச்சு. ஸ்டெப் ஃபார் எக்ஸிஸ்டிங் லீஸ் லைபிலிட்டி எவ்வளவு? அப்போ இனிஷியல் லைபிலிட்டி 3,51,611. அதாவது இயர் 1ல இனிஷியல் லைபிலிட்டியை நான் கன்சிடர் பண்றது எதை பேஸ் பண்ணி தான்? 9.5% பேஸ் பண்ணி தான். இப்போ ரிவைஸ்ட் ஆகும்போது அதோட வேல்யூ 327 என்ன ஆயிடுச்சு? 327,127 இல்லையா? புரியுதுங்களா? அது எப்போ இருந்துன்னா கடைசி 8 வருஷத்துக்கு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 3,51,613, 3,51,613 9.5% இன்ட்ரெஸ்ட் போட்டா 33,000 வந்துருச்சு. நான் ரீபேட் பண்ணது 56,000 ரூபாய். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு எனக்கு? ஸோ 3,51,613 பிளஸ் 33,403 மைனஸ் 56,000 மட்டும் 3,29,000 ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டுல. செகண்ட் இயர் ரெண்டுல எவ்வளவு இருந்திருக்கணும்? திருப்பி நான் பாக்குறேன். ஓப்பனிங் லைபிலிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ 3,29,016 பிளஸ் 31,257 மைனஸ் 56,000. ஸோ 3,04,273 ரூபாய் செகண்ட் இயரோட எண்டில் இருந்திருக்கணும். அப்போ தேர்ட் இயர் பிகினிங் அல்லது செகண்ட் இயர் எண்டு. இப்படி பார்க்கும் பொழுது இதுதான் 3,04,273 தான் உங்களுடைய க்ளோசிங் லைபிலிட்டியாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது? 3,27,127 பிகாஸ் ஆஃப் ரீமெஷர்மெண்ட். அப்போ இந்த 22,854 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ the lease liability needs to be increased by 22,854. So what happened to ROU asset? ROU asset என்ன சொல்லும் போது when lease liability is remeasured due to change in lease payments, the corresponding adjustment entry is generally made to right of use of assets. Then 22,854 ரூபா லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே அளவுக்கு அசட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் என்ட்ரி. ஸோ ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு லீஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் நீங்கள் போடுறீங்க. மீனிங் அசட் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி லைபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் 282 இண்டெக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ ரிவைஸ் ஆகுது. 56,000 60,200 மாறுது. ரிமைனிங் 8 வருஷத்துடைய ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்து அதை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அதே போல் எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டியோடைய செகண்ட் இயர் க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் அசட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆல்வேஸ் அண்டு இது இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அந்த முக்கியமான இந்த கணக்கு. இந்த கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ட்ராப்பே இந்த 8% தான். சரி, அடுத்த கேள்விகள் இதில் நிறைய இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு தரேன். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இண்டிஏஎஸ்ல அதாவது நம்ம என்ன கேள்வினா கரண்ட் இன்க்ரிமெண்ட் பாரோயிங் ரேட் 8% இருக்க நம்ம ஏன் 9.5% எடுக்கிறோம்? இதான் அந்த கேள்வி தான். இண்டிஏஎஸ் 116 காரணமாக 9% தான் யூஸ் பண்றோம். என்ன சுச்சுவேஷன் சொல்றேன்? சுச்சுவேஷன் ரெண்டா பிரிக்கிறோம். கரண்ட் பாரோயிங் ரேட் 9.5, அதோட இனிஷியல் லைபிலிட்டி 3,56,000. ஸோ இதுதான் ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் ரேட்டு. ஆனால் இயர் 3ல என்ன செய்யுது? இண்டெக்ஸோடைய இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்துருச்சு. அதாவது 280 இருந்து 301 வரைக்கும் போகுது. அப்போ 280 போது 50,000 இருந்து 301 வரும்போது 60,500. அதனால லீஸ் லைபிலிட்டி ரீமெஷர் செய்யணும்னு சொல்றாங்க. கொஸ்டின்ல கரண்ட் இன்க்ரிமெண்ட் 8% கொடுத்துருக்குது. ஆனா இந்த 8% எதுக்காக கொடுத்துருக்குது? அதான் ட்ராப். லீஸ் பேமெண்ட் சேஞ்ச் ஆனது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் சேஞ்ச் காரணமாக. அங்க நீங்க பர்ச்சேஸ்ல இந்த அமௌண்ட் தர, அதாவது லீஸ் டேர்ம் ஏதாச்சும் நீங்க மாத்தினாலும் கிடையாது. லீஸ் டேர்ம் ஆகல, இந்த இடத்துல லீஸ் பேமெண்ட் சேஞ்சஸ் ஆனது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் காரணமாக தான். அப்ப இண்டிஏஎஸ் 16ல லீஸ் லைபிலிட்டியை இண்டெக்ஸ் சேஞ்ச் காரணமாக ரீமெஷர் செய்யும் பொழுது ஒரிஜினல் டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் நீங்க பயன்படுத்தணுமே தவிர நீங்க நியூ ரேட்டை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அவங்க சொல்றேன். நீங்க 2021 ஒரு லோன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%. 2023 பேங்க்ல ரேட் 8% சொல்றாங்க. ஆனா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கால்குலேஷனு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் லிங்க்டு லீஸ் ரீமெஷர்மெண்ட் காரணமாக அப்டேட் செய்யணும்னு வச்சுக்கலாங்க. அப்போது புதிய 8% எடுத்துக்கொள்ளாம நம்ம 9.5 தான் நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்திட்டு இருந்திருப்போம். அப்ப எல்லா லீஸ் லைபிலிட்டிக்கும்
9% யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கவும் கூடாது. ஏன்னா இண்டெக்ஸ் சேஞ்ச் ஏற்பட்ட காரணத்தினால தான் டிஸ்கவுண்ட் ரேட் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இண்டெக்ஸ் ரேட்டு சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஜென்ரலி ஒரிஜினல் டிஸ்கவுண்ட்டு, ஆனால் லீஸ் டேர்ம் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா ரிவைஸ்டு டிஸ்கவுண்ட் ரேட்டு, பர்ச்சேஸ் ஆப்ஷன் அசஸ்மெண்ட் சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா ரிவைஸ்டு. அப்போ இந்த பாயிண்ட் தான் இதில் முக்கியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால கொஸ்டின்ல 8% கொடுத்தனாலும் அதை யூஸ் செய்யாம 9.5% தான் பண்ணியிருக்கிறோம். அதாவது இண்டெக்ஸோட சேஞ்சஸாக இருந்தால் ஒரிஜினல் ரேட்டு, டேர்ம் அல்லது ஆப்ஷன் சேஞ்சஸாக இருந்தால் ரிவைஸ் ரேட்டு. அதான் அதில் மிக முக்கியமான விஷயம். இங்கே இன்னொரு கேள்விங்க எடுக்கிறாங்க, எவ்ரி 2 இயர்ஸ் தானே சொல்றாங்க கணக்குல. ஒவ்வொரு 2 ஆண்டுகளும் அதே நேரத்தில் குடிக்கும் புது இண்டெக்ஸை வச்சு தான் ரீமெஷர் செய்யணும். அப்போ கணக்குல பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ரீமெஷர் பண்றாங்கன்னு சொல்றாங்க சம்ல. அந்த கணக்கு நம்ம நிறைய பேர் படிச்சவங்க கேட்கறாங்க, படிக்காதவங்க பத்தி நமக்கு கவலை கிடையாது, படிச்சவங்க. As per the terms of loan agreement, the lease rental shall be adjusted every 2 years to give effect to inflation. ஸோ எவ்ரி 2 இயர்ஸுக்கு வந்து நீங்க கொடுக்கணும். அப்ப 60,200 நீங்க கொடுத்துட்டீங்க இல்லையா, 56,000 இருந்துச்சு. அதுக்கு வந்து எவ்ரி 2 இயர்ஸ் போது தேர்ட் இயர்ல வந்து நீங்க மாத்துறீங்க. அப்ப தேர்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிஃப்த் இயர்ல நீங்க மாத்திருக்கணும்ல, 60,200 இருந்து நீங்க ரீமெஷர்மெண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லும் போது அடுத்து நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். எவ்ரி 2 இயர் என்றால் இயர் 5க்கு மறுபடியும் ரீமெஷர் பண்ண வேண்டாமா? கான்ட்ராக்ட்ல உண்மையிலேயே எவ்ரி 2 இயர் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து தொடர்ந்து சொன்னால் இயர் 5 பிகினிங்லயும் மீண்டும் ரீமெஷர்மெண்ட் செய்ய வரும். அப்ப அது கரெக்ட் தான். அதாவது இப்படிதான் வரும், 56,000 இண்டெக்ஸ் 60,200. இப்போ நியூ இண்டெக்ஸ் கிடைச்சா மீண்டும் ரீமெஷர் செய்யணும். அப்போ திருப்பியும் ரிவைஸ்டு அமௌண்ட் மீண்டும் ரீமெஷர் செய்யணும். 8ல் திருப்பி ரீமெஷர் செய்யணும். அப்போ 1, 3, 5, 7, 9 அப்படி ரீமெஷர் செய்யறதா கரெக்ட். ஆனால் இந்த ஆர்டிபி கொஸ்டின்ல என்ன கொடுத்துக்கிறேன்னா இயர் 3 மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ த ஜேர்னல் என்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 3 டு அக்கௌண்ட் சேஞ்சஸ் இன் லீஸ். அதனால 3 இயர் மெஷர்மெண்ட் மட்டும் கால்குலேட் செய்து ஜேர்னல் கேட்டிருக்குது. முக்கியமான டிஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் ரெண்ட் ரிவிஷன் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் கான்ட்ராக்ட் படி நடக்கும். ஆனா கொஸ்டின்ல எந்த ரீமெஷர்மெண்ட்டுக்கு கேட்கறதோ அந்த டேட்டுக்கு மட்டும் கால்குலேஷன் செய்ய வேண்டும். இந்த கொஸ்டின்ல இயர் 3க்கு தான் கேட்டுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது 56 டு 60,200 இந்த தேர்ட் இயருக்கு மட்டும் நம்ம பண்ணி முடிச்சா போதும். மேலும் 5வது வருஷத்தை ரீமெஷர் செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்துக்கான புதிய இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கணும். இதுல வந்து ஒன்லி தேர்ட் இயருக்கு மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. 5வது 7வது 9வது கொடுக்கல. இந்த கொஸ்டின்ல அது கொடுக்கப்படவில்லை. அதனால இயர் 5 இயர் 7 என்று நாமே ஃபிகரை இன்வெர்ட் பண்ண கூடாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.